வணக்கம். இன்னைக்கு குமரகுரு பள்ளம்ல இருக்க ஹவுசிங் போர்டு 216 வீடுகள் வந்து அவங்களுக்கு உரிமையாளருக்கு ஒப்படைக்காம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு போன மாசம் வந்து நாங்க பார்த்து அதுக்கு குரல் கொடுத்து, இந்த பிரச்சனைய பெருசாக்குனதுல, இன்னைக்கு மக்களுக்கு அத குடுத்துருக்காங்க. நோனாக்குப்பம் பிரிட்ஜ் அ வந்து பணி சரியில்லைன்னு சொல்லி அதுக்கும் நாங்க லெட்டர் குடுத்திருந்தோம். அதுக்கும் அ லெட்டர் குடுத்ததுக்கப்புறம் அத ரோட சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க இன்னைக்கு ராஜீவ் காந்தி கிரவுண்டுக்கு போனோம். அங்கேயும் வந்து பழைய ட்ராக்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல இன்னைக்கு சுத்தமா விளையாடக்கூடிய சூழ்நிலை இல்லாம ரொம்ப மோசமா கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, இங்க கிரவுண்ட் வச்சுட்டு அதுல புல்லு மண்டி போய் அது மெயின்டனன்ஸ் இல்லாம இருக்கு. அதே மாரி அண்ணா திடலுக்கும் போய் பார்த்தோம். அண்ணா திடலும் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல 400, 500 குடும்பம் வந்து இதுல பாதிக்கப்பட்டு, அதுல 5 பேர் பக்கம் சூசைடே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் 5, 6 வருஷமா ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலைய முடிக்காம இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்காங்க. ஸோ இந்த மாரி அதே மாரி இப்ப நாங்க ஃபிஷ் மார்க்கெட்ல நின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இந்த மாரி எந்த பில்டிங்கும் இவ்ளோ பில்டிங்ஸ கட்டிட்டு, மா மக்களோட வரி பணத்துல கட்டி, இன்னைக்கு அத வீணடிச்சு, பொதுமக்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, அதுல வணிகம் பண்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, ரொம்ப மக்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கடை இன்னும் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்க. அது மாரி சைட்ல வந்து பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு பல்பும், ஒரு ஃபேனும் கூட மாட்டி தராம வச்சிருக்காங்க. வயசான லேடீஸ்லாம் இருக்காங்க. முதியோர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாரி ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து உள்ள தான் வந்து அவங்க முன்னாடி வந்து ஆட்டோ பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மழை பெஞ்சா இப்ப வெளியில நிப்பாட்ட வச்சு, அது மழை பெஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் மேல நிப்பாட்டி வச்சிருக்கனால, எப்ப உழுகும்னு தெரியாம அவங்களும் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி, மக்களோட வரி பணத்துல செலவு பண்ணி, வீணா ஆக்குறது வந்து இது நல்லதுக்கு இல்ல. 1 வீக் டைம் குடுக்குறோம். ஒரு வாரத்துல அவங்க அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா, நாங்க இதுக்காக வந்து இறங்கி அ அ ரோட்ல இறங்கி போராடுறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். நீங்க இதோட எதிரொலியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அரசாங்கம் சீக்கிரமாக இத உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.